லைட்ஸ் ஆன். வணக்கம். திங்கக்கிழமை பிறந்தாச்சுங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா மோட்டிவேஷனுக்கான நாள். இந்த வாரம், இந்த மாதம், இந்த வருடம் எதுவாக இருந்தாலும் சரி, நாம் உற்சாகத்தோடு இருக்கணும். இந்த உற்சாகத்தை தரக்கூடியது ஒரு நூலாக இருக்கலாம், ஒரு பாடலாக இருக்கலாம், ஒரு பேச்சாக இருக்கலாம், ஒருவருடைய சொல்லாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்மை அது உற்சாக கடலில் அப்படியே மிதக்க வைக்க வேண்டும். சரி, இன்னைக்கு நம்மளை உற்சாகப்படுத்திக்கிறதுக்கு யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு புகழ்பெற்று விளங்கக்கூடிய நடிகர்கள் ஒருவர் சூர்யா. அவரோட நான் சூரரை போட்டு நடிச்சிருக்கிறேன், பசங்க டூல நடிச்சிருக்கிறேன். மற்றவர் யாருன்னா அவர் தம்பி கார்த்திக். அவரோட கொம்பன் படத்தில் நடிச்சிருக்கேன், விரும்பன் படத்தில் நடிச்சிருக்கேன், வாவாத்தியாரேன்னு ஒரு படம் வரப்போகுது, அதுலேயும் நான் நடிச்சிருக்கேன். சரி, இவங்க இருக்கட்டும். எனக்கு ஒரு ஆதங்கம் என்ன தெரியுங்களா, இவங்களோடலாம் நடிச்சலான்னு இவங்களெல்லாம் இப்படி ஜாம்பவான்களாக உருவாக்கிய இவருடைய தந்தையார் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெருமகனார், பன்முக கலைஞர் திரு சிவகுமார் அவர்களோட நடிக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு இருக்குது. ஆனால் பல மேடைகளில் நானும் அவர் பேசியிருக்கிறாங்க. இப்போ பேச்சுன்னா சாதாரண பேச்சு கிடையாது. ஒரு கூட்டத்திலலாம் ஒரு நூல் வெளியீடு அவர் தான் வெளியிடுறாரு. தாசா ஞானவேல் அவர் எழுதின புத்தகம் அவர் வெளியிட்டு பேசிட்டு நான் பேசணுங்க. 256 பக்கம். 256 பக்கத்தையும் அப்படி சொல்லிட்டே இருக்கேன் சிவகுமார். அப்புறம் நான் என்ன பண்ணேங்கிறீங்க, அந்த அச்சகத்து பேர் தான் இருந்துச்சு, நான் அதையாவது சொல்கிறேங்க அப்படின்னு கேட்டேன். எவ்வளோ பெரிய நினைவாற்றல் யோசிச்சு பாருங்க. இந்த மனிதர் யார்? ரொம்ப பேர் இவர் நினைக்கிறோம் அவர் நடிகருங்க, சினிமாவில் வர்றாரு, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி, சின்னத்திரையில் வந்திருக்காருங்க அப்படின்னு. ஆனால் அவர் யாருங்கிறத ஒவ்வொருத்தராக சொல்லத்தாங்க ஆச்சரியமாக இருக்குது. அதாவது இவர் பிறந்த ஊர் காசிக்கவுண்டன் புதூர், கோவை மாவட்டம், சூலூர் பக்கத்தில். 1941 ராக்கையா கவுண்டர் பழனியம்மாளுடைய மகனாக பிறந்த இவர் தந்தையார் இழந்துறாரு கொஞ்ச நாளில். தாயார் தான் வளர்க்குறாங்க. ரொம்ப வறுமையான குடும்பம். சோறு சாப்பிட்றதே ஆச்சரியங்கிறத அவர் சொல்கிறார். இவருடைய படங்கள் நான் பார்த்துருக்குறேன், மேடையில் பேசியிருக்கேன், அதெல்லாம் இருக்கட்டுங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் சமீபத்தில் என்னுடைய இனிய நண்பர் தெலுங்கு திரையுலகில் கொடிகட்டி பறக்கின்ற வசனகர்த்தா திரு பூபதிராஜா அவர்கள், அவர் நம்ம ஐயா சிவகுமார் அவர்கள் ஒரு பேட்டி எடுத்ததை பார்த்தாங்க. அவ்வளவு எனக்கு அப்படியே அசந்து போனேன் அந்த பேட்டியை பார்த்து. உடனே அவருக்கு ஒரு குரல் பதிவும் போட்டு விட்டேன். உடனே லைனில் வந்துட்டாருங்க சிவகுமார் அவர்கள். பேசுகிறத சொல்லி நீங்கள் பாராட்டுறதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னார். இப்போ நம்ம மோட்டிவேஷன் பண்ணுறதா இருந்தால் யாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எல்லா திறமையும் உள்ளவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க, அதான் ஆச்சரியங்க. இவர் மிகச்சிறந்த ஓவியர். அதாவது இந்தியா முழுக்க பயணப்பட்டு வெறும் 15 ரூபா 10 ரூபாயை வச்சுக்கிட்டு பல ஊர்களுக்கு அலைஞ்சு ஓவியம் வரைஞ்சி வந்திருக்காரு. இவர் ஓவிய கல்லூரிக்கு அனுப்பியிருக்கிறாங்க, ஓவியம் வரைஞ்சிருக்கிறாரு. இவர் வரைஞ்ச ஓவியங்கள் நீங்கள் பார்த்தீங்களால அசந்து போவீங்க. அப்படியான ஓவியங்கள். அப்படியே சினிமாவுக்குள்ளே வர்றாரு. சினிமாவுக்குள்ளே வர்றப்ப இவர் 1965 காக்குங்கரங்கள் படத்தில் நடிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ இவர் பேர் பழனிசாமி. அப்புறம் தொடர்ந்து இவருக்கு வாய்ப்புகள் வர ஆரம்பித்த உடனே ஏவிஎம் நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, சிவகுமாருங்கிற பேரை மாற்றுறாங்க. அப்போ கூட அவர் கேட்டுட்டாரா, எங்கள் அப்பா முருகன் பேரை வச்சுருக்காரு, நீங்கள் பழனிசாமின்னு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வாங்க அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா சரின்ட்டு அவங்க சிவகுமார் அப்படிங்கிற பேரை வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த நன்றி உணர்வுக்காக ஏவிஎம் சரவணனுடைய பேரை தன்னுடைய மகனாகிய மூத்த மகனாகிய சூர்யாவுக்கு வைக்கிறாரு. ஆமாங்க, சூர்யாவுடைய இயற்பெயர் சரவணன் தாங்க. அப்புறம் கார்த்தி, அப்புறம் பிருந்தா என்ற ஒரு மகள், பேரம்பேத்தெல்லாம் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 195 படங்கள் நடிச்சிருக்காருங்க. அதுலேயும் முருகனா வந்தால் இவர் தான் முருகன். எப்படி நம்ம என்டி ராமாராவ் சொல்லுவோமோ அதுபோல் வேற ஆள் யோசிச்சு பார்க்க முடியாதுங்க. கந்தன் கரனை பார்த்தீங்கன்னா தெரியும். திருமால் பெருமையில் 10 அவதாரங்கள் போட்டு, அதுவும் அந்த 10 அவதாரங்களை எப்படி எடுத்தாங்கன்னு அவர் சொல்கிற வேகத்தை பார்த்தீங்கன்னா, பச்சை வெண்ணத்தில் நிற்கணும் அவர் கண்ணன், உடனே வெள்ளைக்கு வரணும் பலராமன். ஏன்னா இப்போ பலராமனுடைய பேரே என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் வைக்கிற வெள்ளச்சாமிங்கிற பேரே பலராமன் பேர் தான். அதுக்கு மாற்றணும், இதுக்கு மாற்றணும், எல்லாத்தையும் மாற்றி ஓடியாந்து சிவாஜி அவர்களோடு நடிக்கிறப்ப எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அது சொல்கிறாருங்க. அந்த உயர்ந்த மனிதன் படத்தில் ஒரு இடத்துல அடி வாங்குற சீன் இருக்கு. இவர் போகிற போது நிறைய பரம்பு வச்சுருந்தாங்களாம். இது எதுக்குங்கன்னு, அவர் ஆவேசில் ஒவ்வொரு குச்சியாக ஒடிச்சு விடுவார் அப்படின்னாங்களாம். அப்படி கிடுகிடுன்னு அடிங்க போனாராம்.
நீங்கள் இப்போ பார்த்தாலுங்க அது சிவாஜி அவர்களுடைய கோபமும் அதுக்கு ஈடு கொடுத்து நடிக்கக்கூடிய சிவகுமாருடைய வேகமும் பார்த்தீங்கன்னா அப்படி அசந்து போவீங்க. நிறைய படங்கள் சிவாஜி அவர்களோடு நடிச்சிருக்காரு. மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்துல எல்லாம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 2 படம் நடிச்சிருக்காரு. ஒன்று காவல்காரங்கிற படம் தம்பியாக நடிச்சிருப்பார். அப்புறம் இதய வினைங்கிற படம் அதில் வந்து மச்சின்னா நடிச்சிருப்பார். அதுக்கு பிறகு 4 தரமும் நடிச்சிருக்காருங்க. அதாவது எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அதுக்கப்புறம் விஜயகாந்த், சத்யராஜ், அதே போல் விஜய் அவர்கள் எல்லாரோடையும் தர தலைமுறை நடிச்சிருக்காரு. அப்புறம் ஒரு இடத்துல இவர் என்னன்றாரு, மேக்கப் போட்டது போதுங்கிற மாதிரி வராது. அதுக்கு முதல்ல சின்னத்திரையிலையும் பின்னி எடுத்திருக்காரு. எது ஒரு பக்கம் அண்ணாமலை, ஒரு பக்கம் சித்தின்னு சொல்லி சின்னத்திரையில் அந்த நேரத்தில் வந்து எல்லா வேலையும் விட்டுட்டு மக்கள் உட்காந்துருந்தாங்கன்னா அதுக்கு இவர் நடித்த அந்த ராதிகாவினுடைய தொடர் தாங்க. சின்னத்திரையிலையும் சாதிச்சார். அதுக்கு பிறகு இன்றைக்கி எங்களையெல்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. எங்களையெல்லாம் என்ன அர்த்தம்னா, நாங்களாம் மேடை பேச்சில் இருக்க ஆட்கள். இதில் கம்பராமாயண சொற்பொழிவு அவருடைய கேட்டங்க. அடையாப்பா என்ன பேச்சு, என்ன இது! 10,000 பாட்டு கம்பன் எழுதுறது எவ்வளோ அதிசயமோ, அந்த பாடல்களை அவர் வந்து மனநம் செஞ்சதோடு மட்டும் இல்லாமல் இந்த பேட்டியில் சொல்கிறாருங்க, அதை எப்படி தயார் பண்ண அப்படிங்கிறத சொல்கிறாருங்க. இத்தனை பாட்டை இத்தனை பக்கமாக ஆக்கி, இத்தனை எழுதி 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 சுருக்கி எழுதி, அதாவது பேச்சாளர் ஆகிறதுக்கு சுலபம்னு பல பேர் நினைக்கிறாங்க. ஆனால் இவர் பட்டிருக்க உழைப்பும் அதுக்கான கஷ்டமும் நேரமும் அதோடு மட்டும் இல்லாமல் இவர் உடற்பயிற்சி யோகாசிரியரில் வல்லமை மிக்கவங்க. இதை பாருங்களேன். இப்போ அவருக்கு வயசு 84 வயசாகுது. இந்த 84 வயசுன்னு அவர் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். என்ன காரணம்? அவர் உடம்புக்கு வந்து அத்தனை வேலை கொடுக்குறாரு, மனசுக்கு அத்தனை வேலை கொடுக்குறாரு. ஒரு பேட்டியில் ஒரு பொண்ணு கேட்குறாங்க, ஞாபக மருதி வயசானா என்னம்மா அது அதெல்லாம் எவ்வளவு ஞாபக சக்தி வளரும் தெரியுமா? 4 மணிக்கு எந்திரிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அந்த இது பண்ணுறது எவ்வளவு கஷ்டம். அப்படியாக தன்னுடைய உடலை தயார் பண்ணி, மனசை தயார் பண்ணி, பேச்சை தயார் பண்ணி, திருக்குறளை 100 குறளுக்கு உரிய கதை வெறும் மாதிரி யாருமே சொல்லலைங்க. அதுவும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து விடலுக்கு நெல்சன் மண்டேலாவுடைய கதையை சொல்கிறப்ப கண் கலக்கி போதுங்க. ஒவ்வொரு கதையும் அவர் எடுத்துக்கிட்டு விளக்குறப்ப அதை முடித்த உடனே அந்த திருக்குறள் வந்து அப்படியே கிரீடம் சூட்ட மாதிரி நிற்குதுங்க. திருவள்ளுவர் ஒரு வேளை சிவகுமாருக்காக இது எழுதியிருப்பாரோ அப்படின்னு நமக்கு தோணுதுங்க. இவர் சொல்கிற கதைக்காக எழுதியிருப்பாரோ அப்படி தோணுது. அது கேட்கவே ஆச்சரியமாக இருக்குது. இப்படி பேச்சில், ஓவியத்தில், நடிப்பில் என்று தன்னைத்தானே தயார் பண்ணி கொண்ட இவருடைய இத்தனை பெரிய ஆற்றல், இந்த மனிதரை நம்ம வந்து என்ன செய்யணும்? இவர்கள் நூல்கள் நிறைய எழுதியிருக்காருங்க. இது ராஜபாட்டைகளில் ஆனந்தோடரில் வந்தப்போ நான் படிச்சுட்டு இருந்திருக்கேன். நானே பல இடங்களில் அவர் மேற்கோள் காட்டின ஓசோனில் எப்படி ஓட்டா விழுந்து என்ன சிரமப்பட்டாங்கிற விஷயத்த அவர் வந்து ஆஸ்திரேலியாவோடு அந்த இது தொடங்குவாருங்க. அது நான் இதில் படிச்சிருக்கேன். அதே போல் கம்பன் காதலன், டைரி 1945 75 வரை, தமிழ் சினிமாவில் தமிழ், எல்லாத்துக்கும் மேலே இவருடைய உச்சரிப்புங்க. ஏபி நாகராஜனுடைய படங்களில் அதனுடைய வெற்றிக்கு காரணம். அதுவும் அந்த கண்காட்சி படத்தில் வரக்கூடிய மன்மத ரதி நடனத்துக்கு இவர் ஆடி இருக்கிறதும், அதே போல் தக்க 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 தக்கன்னு ஆட வாங்குகிற பாட்டு, அந்த அம்மா என்ன வேகமாக பாடுதோ அந்த வேகத்துக்கு ஆடணும். குன்னக்குடி வைத்தியனுடைய இசையில் அந்த அந்த பாட்டுக்கு ஆடி இருக்க வேகத்தை பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஆட தெரியணும், பாட தெரியணும், நடிக்க தெரியணும், பேச தெரியணும், ஓவியம் வரைய தெரியணும். எல்லாத்தையும் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு என் உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சு இன்னைக்கு மேடைகளில் ஜொலிக்கிறாருங்க. குறிப்பாக வேதாத்திரி மகரிஷினுடைய மனைவியர் வேட்பு நல விழாவில் இவர் பேசியிருக்கக்கூடிய அம்மா, மனைவி, பெண் அப்படின்னு ஒரு சொற்பொழிவு கேட்டேங்க. ஏன் அப்பா, தாய் எப்படி கஷ்டப்பட்டு தன்னை வளர்த்தாங்க, மனைவி எத்தனை அருமையாக தன்னை பொறுத்து கொண்டு இவர்களுடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக இருந்தாங்க, மகள் எப்படி பாசமாக இருந்தாங்க. அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னை கலக்கிருச்சுங்க. அந்த மகள் அவங்க திருமணமாகி போகிற போது அவர் என்ன பாடுபட்டாரோ அது நான் ஏன் உணர்ந்தேன் தெரியுமா? என்னுடைய மகள் அர்ச்சனா அவங்க திருமணமாகி எல்லாம் முடிஞ்சு மண்டபத்துலேருந்து வந்து மாப்பிள்ளை வீட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ எல்லோரும் என்னுடைய மனைவியை நோக்கி போகிறாங்க, அவங்க அழுக போகிறாங்கன்னு. நான் கதரை பார்த்து என் மாப்பிள்ளை இன்னமும் சொல்லி சிரிப்பாருங்க. என்ன உங்கள் அப்பா எப்படி அழுதுட்டார் அப்படிம்பாரு. அப்படியான ஒரு விஷயத்தை நான் இவருடைய பேச்சில் பார்த்தேங்க. அதுவும் அந்த இப்போ குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த அவங்க மகள் வந்து இவரை பார்த்த உடனே குதூகலமாகிறத சொல்லி காட்டுறாருங்க. பேரம்பேத்திய மடியில் வச்சுருக்க இப்போ சந்தோஷம் எப்படின்னு. அப்போ இல்வாழ்க்கை, வெளி உலக வாழ்க்கை, அதுவும் பரபரப்பான நடிப்பு, ஒரு பக்கம் நாடகம்,
மேஜர் சுந்தரராஜனுடைய அந்த நாடகங்களில் பூரா நடித்து அதில் இந்தியா முழுக்க பயணப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்ல ஆச்சரியமாக இருக்குங்க. இன்னைக்கு தமிழ் திரையுலகில் இவங்க குடும்பம் ஆட்சி செஞ்சிட்டு இருக்குன்னா அதுக்கு இந்த ஒற்றை மனிதனுடைய சாகசம் தாங்க காரணம். அங்கேருந்து புறப்பட்ட எல்லாரும் இது மாதிரி வந்துட்டாங்களா? இல்லை. என்ன காரணம்? அவரே சொல்கிறார், நான் பிடிவாதக்காரன், அந்த பிடிவாதம் வேணுங்க. நல்லா வர்றதுக்கு பிடிவாதம் இருந்தேன்னா நியாயக்காரன் கோபக்காரன். கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்குல்ல. இத்தனை விஷயங்கள் நம்ம பார்க்க இன்னும் அவர் சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளே அவர் இன்னொரு வேலையை கூட பார்த்துருப்பார். அப்போ எல்லா வகையிலும் தன்னை முன்னேற்றி கொண்டிருக்கின்ற இவர் இன்னும் 100 வயது என்னங்க, அதுக்கு மேலேயும் அந்த ராமானுஜர் மாதிரி 120 வயதுக்கு இருந்தாலும் தன்னுடைய உடலால், குரலால், நடிப்பால், செயலால் நமக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக திகழ்கின்ற ஒரு மாபெரும் கலைஞன் யார் என்று கேட்டால் இவர் தாங்க. எத்தனையோ விருதுகள் பெற்றிருக்கிறார். சிந்து பேரவி அவருடைய படத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம், வண்டி சக்கரத்தை பார்த்துருக்கலாம். அதே போல் இவருக்கான படங்கள் எல்லாமே அப்படிப்படியான விஷயங்கள் அத்தனை ஆற்றலையும் கொண்டு அவர் சாதிச்சிருக்காரு. எனக்கான இடம் எதுன்னு தெரியும் தம்பி, அதை வச்சுக்கிட்டு நான் சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறப்ப இது போதும், பெற்றது கொண்டு சுற்றம் இருத்தினா சங்க இலக்கிய புலவன் அந்த மாதிரி இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்த அந்த தொழிலாளியாக, முதலாளியாக சிறப்பாக வாழ்கின்ற சிவகுமார் அவர்கள் நமக்கு எப்போதும் ஒரு முன் உதாரண மனிதராக இருந்து கொண்டிருப்பார் என்று சொல்லுவோம். அவர் பல்லாண்டு வாழ நாம் வாழ்த்துவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.